காங்கிரஸ்காரர்கள் மிக வெளிப்படையாக திமுக ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை சொல்ல தொடங்கினதுக்கு பிறகும், ஒரு கடன் வாங்குறதுல இருக்கட்டும், ஊழலாக இருக்கட்டும், பல விஷயங்களை பேச ஆரம்பித்த பிறகும் திமுக எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக இருக்க காரணம் என்ன சார்? திமுகவுக்கு தெரியும் சார், நாம தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெறவே முடியாது, எதிர்கட்சியா கூட வர முடியாது. திமுகவுக்கு தெரியும். கூட்டணி கட்சிகளுடைய பலத்தினாலதான் இவங்க வெற்றி பெறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும், திமுகவுக்கு தெரியும். இப்ப இவங்களை கழட்டி விட்டோம்னா இப்ப பிரச்சனையே என்னன்னா, இப்ப காங்கிரஸ்க்கு என்ன பெரிய பிரச்சனையா? திமுக கூட அவங்களுக்கு சிலருக்கு மட்டும் கமிஷனு கான்ட்ராக்ட் போச்சு, எல்லாத்துக்கும் சரியா போல. அதுலதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. மக்கள் நலன் எதுவும் இல்ல, மக்கள் நலன் எதுவும் இல்லையா? அரசியல் மக்கள் நலன் இந்த திமுகவுக்கும் எண்ணிக்கை இருந்ததுல, காங்கிரஸுக்கும் எண்ணிக்கை இருந்ததுல. காங்கிரஸ் அப்படி இருந்துச்சுன்னா இந்தியா முழுக்க இந்த காங்கிரஸ் தேஞ்சி கழுத தேஞ்சி கட்டருமான கதையா போய்கிட்டு இருக்க. எப்படி கட்சியில ஒரு கட்டுப்பாடு இருக்காது, தாந்தோண்டித்தனமா பேசுவாங்க, தலைவர்கள்ட்ட யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, திருச்சி வேலுசாமி அவர் இந்த அரசாங்கத்தினுடைய அவலனையே எடுத்து வைக்கிறாரு.